உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி. நியாய விலை கடைகளில் கொரோனா நிவாரண நிதி ரூபாய் 1000 வழங்குவதில் அதிமுகவினர் அத்துமீறல். கார்த்திக் எம்எல்ஏ கடும் கண்டனம். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா வைரஸ் தாக்குதல் தீவிரமடைந்து பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தினக்கூலிகள் உள்ளிட்டோர் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது கோவை மாவட்டம் முழுவதும் இந்த 1000 ரூபாய் விநியோகத்தை அதிமுகவினர் அதிமுக மன்றத்திலும் அந்தந்த பகுதி வட்ட செயலாளர்கள் இல்லத்திலும் வைத்து விநியோகிப்பதாக கோவையில் பல பகுதிகளிலிருந்தும் பொதுமக்களிடம் அலைபேசியில் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிவாரணம் அரசு சார்பில் மக்களின் வரிப்பணத்தில் வழங்கப்படும் நிவாரணமாகும். இந்த 1000 ரூபாய் விநியோகத்தை அரசு அலுவலர்கள் மூலமாக வீடு வீடாக சென்று விநியோகிக்காமல் அதிமுகவினரை வைத்து செயல்படுத்த முயற்சிப்பது பலவித முறைகேடுகள் நடக்க வழிவகுக்கும். பெரும்பாலான பகுதிகளில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாக எந்த ஒரு உதவி மற்றும் விழிப்புணர்வு பணிகளையும் இதுவரை மேற்கொள்ளாத அதிமுகவினர் இந்த நிவாரண நிதி விநியோகத்தில் மட்டும் கவனம் செலுத்துவதன் மர்மம் என்ன? பொதுமக்கள் பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை அரசுக்கு வரியாக கட்டி அந்த வரி பணத்தை நிவாரண நிதியாக பெற முடியாத அளவுக்கு அரசு அலுவலர்களை மிரட்டி அதிமுகவினர் தான் விநியோகிக்க வேண்டும் என்று கூறி மக்களை அலைய விடுகின்றனர். அரசு அலுவலர்களும் ஆளும் கட்சியினரை எதிர்க்க முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிமுகவினர் இந்த அராஜகத்தை வேடிக்கை பார்க்கின்றனர். அரசு அலுவலர்களின் பணியில் அதிமுக நிர்வாகிகள் தலையிடுவது அடிப்படை ஜனநாயகத்திற்கு விரோதமானது. எந்த ஒரு அரசு பதவியிலும் இல்லாமல் மக்களின் பிரதிநிதியாகவும் இல்லாமல் அதிமுகவினர் அரசின் நிவாரண உதவிகளை வழங்குவது என்பது மக்கள் தேர்ந்தெடுத்த அரசின் பணி, கடமை, உரிமை மற்றும் அதிகாரத்தின் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் மரபுகளுக்கு மாறாகவும் தலையிடுவதாகும். இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஜனநாயகத்தில் கேலி கூத்தாக உள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகள் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆகவே அரசு சார்பில் வழங்கப்படும் நிவாரண உதவி விநியோகம் செய்வதை ஆளும் கட்சியான அதிமுகவினர் மூலமாக விநியோகிக்காமல் அரசு அறிவித்தது போல வீடு வீடாக சென்று அரசு அலுவலர்கள் மூலம் விநியோகிக்க வேண்டும் என்று கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ கேட்டுக்கொள்கிறேன்.